தமிழ்நாடு அரசின் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் மூலம் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நவம்பர் 3 முதல் 6 வரை சென்னையில் சிறப்பு விநியோகம் நடைபெறும் என கூட்டுறவுத்துறை அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 65 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களும் மாற்றுத்திறனாளிகளும் தகுதியுடையவர்களாக கருதப்படுகின்றனர். இவர்களுக்கு தேவையான அரிசி, சர்க்கரை, எண்ணெய், பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய ரேஷன் பொருட்கள் நேரடியாக அவர்களின் இல்லத்திற்கே சென்று வழங்கப்படும். சென்னை மண்டல கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் பாபு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நவம்பர் மாதத்திற்கான வீடு தேடி விநியோகமானது அண்ணாநகர், ஆலந்தூர், பெருங்குடி, சோழிங்கநல்லூர், தேனாம்பேட்டை, அடையார், திருவொற்றியூர், மணலி, மாதவரம், தண்டையார்பேட்டை, ராயபுரம், திருவிக நகர், அம்பத்தூர், கோடம்பாக்கம் மற்றும் வலசரவாக்கம் ஆகிய 15 மண்டலங்களில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மண்டலங்களில் உள்ள 990 நியாய விலைக் கடைகளின் விற்பனையாளர்கள் வீடு தேடி சென்று பயனாளிகளுக்கு பொருட்களை வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளனர். மேலும் இந்த தகவலை அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் பொதுமக்கள் அறியும்படி அறிவிப்பு பலகையில் தெளிவாக எழுதி வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கான இந்த அத்தியாவசிய திட்டத்தை தவறாது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கூட்டுறவுத்துறை சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.